பின்வருவனவற்றில் எதை ஒரு தட்டையான வரைபட பரப்பில் துல்லியமாகக் காட்ட முடியாது? ஏ. நடைபாதைகள். பி. பூமியின் வளைந்த மேற்பரப்பு. சி. இரண்டாம் நிலை சாலைகள். டி. மின்கம்பிகள். சரியான பதில் பி. பூமியின் வளைந்த மேற்பரப்பு. கேள்வி 1. பூமி ஒரு கோள வடிவம் கொண்டதால் அதன் வளைந்த மேற்பரப்பை ஒரு தட்டையான காகிதத்தில் சிதைவு இல்லாமல் துல்லியமாகக் காட்ட முடியாது. வரைபட கோணங்கள் ப்ரொஜெக்ஷன்ஸ் மூலம் இதைச் செய்ய முயன்றாலும் ஏதேனும் ஒரு வகையில் மாற்றம் ஏற்படும். யுனெஸ்கோ திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்தியாவில் உள்ள உயிர்க்கோள காப்பகமாக பின்வருவனவற்றில் எது பட்டியலிடப்பட்டுள்ளது? ஏ. பந்திப்பூர் பாந்திப்பூர். பி. நாக்ரெக் நோக்ரேக். சி. சரிஸ்கா சரிஸ்கா. டி. ரந்தம்பூர் ரந்தம்பூர். சரியான பதில் பி. நாக்ரெக் நோக்ரேக். 9. மேகாலயாவில் உள்ள நாக்ரெக் நோக்ரேக் உயிர்க்கோள காப்பகம் யுனெஸ்கோவின் மனிதன் மற்றும் உயிர்க்கோளம் ஏமெபி திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இது அரிய வகை தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. உயர் அழுத்த அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ. எதிர் சூறாவளி ஆன்டி சைக்ளோன். பி. சம அழுத்தக்கோடு ஐசோபார். சி. சூறாவளி சைக்ளோன். டி. தாழ்வழுத்தம் டிப்ரெஷன். சரியான பதில் ஏ. எதிர் சூறாவளி ஆன்டி சைக்ளோன். 7. ஒரு பகுதியில் காற்று கீழ்நோக்கி அழுந்தும்போது அங்கு உயர் அழுத்தம் உருவாகிறது. இது எதிர் சூறாவளி என்று அழைக்கப்படுகிறது. இதில் காற்று மையத்திலிருந்து வெளிநோக்கிச் சுழன்று செல்வதால் தெளிவான வானிலையை உருவாக்குகிறது. இமயமலை ஆல்ப்ஸ் மற்றும் ராக்கீஸ் மலைத்தொடர்களில் காணப்படும் குடியிருப்பு வகை எது? ஏ. செவ்வக குடியிருப்பு. பி. நேரியல் குடியிருப்பு. சி. வட்ட குடியிருப்பு. டி. உலர் புள்ளி குடியிருப்பு. சரியான பதில் பி. நேரியல் குடியிருப்பு. சரியான விடை பி. சோகஸ்மேலி மலைப்பகுதிகளில் சாலைகள் ஆறுகள் அல்லது குறுகிய பள்ளத்தாக்குகளை ஒட்டியே குடியிருப்புகள் அமைகின்றன. இவ்வாறு ஒரு கோடு போன்ற வரிசையில் அமையும் குடியிருப்புகள் நேரியல் குடியிருப்புகள் எனப்படும். ரிக்டர் அளவுகோல் எதனுடன் தொடர்புடையது? ஏ. புவியோட்டின் புவியியல் கலவை. பி. உருவாகும் நில அதிர்வு அலைகளின் வகை. சி. நிலநடுக்க மையத்தில் வெளியிடப்படும் ஆற்றல். டி. நிலநடுக்க மையத்தில் உள்ள வளிமண்டல அழுத்தம். சரியான பதில் சி. நிலநடுக்க மையத்தில் வெளியிடப்படும் ஆற்றல். 7. சரியான விடை நிலநடுக்க மையத்தில் வெளியிடப்படும் ஆற்றல். ரிக்டர் அளவுகோல் நிலநடுக்கத்தின் போது வெளிப்படும் ஆற்றலின் அளவை மேக்னிட்யூட் 0 முதல் 9 வரை அளவிடுகிறது. இது ஒரு மடக்கை அளவுகோல் லாகரித்மிக் ஸ்கேல் ஆகும். மான்சூன் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து உருவானது? ஏ. சமஸ்கிருதம் சன்ஸ்கிரித். பி. லத்தீன் லாட்டீன். சி. அரபு அராபிக். டி. கிரேக்கம் கிரீக். சரியான பதில் சி. அரபு அராபிக். 1. மான்சூன் என்ற சொல் மோசம் என்ற அரபுச் சொல்லிலிருந்து உருவானது. இதற்கு பருவகாலம் என்று பொருள். இது பருவகாலங்களுக்கு ஏற்ப மாறும் காற்றோட்டத்தை குறிக்க பயன்படுகிறது. ஏ. சமஸ்கிருதம் இச்சொல்லின் மூலமல்ல. தாதுக்கள் தொடர்பாக குறிப்பிடப்பட்ட ஒரு வேறுபாடு என்ன? ஏ. ஆவியாகும் மற்றும் நிலையான தாதுக்கள். பி. கரிம மற்றும் கனிம தாதுக்கள். சி. திரவ மற்றும் திட தாதுக்கள். டி. உலோக மற்றும் உலோகம் அல்லாத தாதுக்கள். சரியான பதில் டி. உலோக மற்றும் உலோகம் அல்லாத தாதுக்கள். 1. தாதுக்கள் அவற்றின் வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளின் அடிப்படையில் உலோக மற்றும் உலோகம் அல்லாத தாதுக்கள் என இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. சம்பல் பள்ளத்தாக்கு திட்டத்துடன் தொடர்புடைய மாநிலங்கள் யாவை? ஏ. ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா. பி. மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா. சி. ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம். டி. ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம். சரியான பதில் டி. ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம். சரியான விடை டி. சோகஸ்மேலி சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் என்பது ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களின் கூட்டு முயற்சியால் சம்பல் ஆற்றின் குறுக்கே உருவாக்கப்பட்ட ஒரு பல்நோக்கு திட்டமாகும். உலகளவில் கோதுமையை ஏற்றுமதி செய்யும் முக்கிய நாடுகள் எவை? ஏ. பிரேசில் மற்றும் அர்ஜென்டினா.
பி சீனா மற்றும் இந்தியா. சி ரஷ்யா மற்றும் உக்ரைன். டி கனடா மற்றும் அமெரிக்கா. சரியான பதில் டி கனடா மற்றும் அமெரிக்கா. சரியான விடை டி சோகஸ்மெலி. கனடா மற்றும் அமெரிக்கா ஆகியவை உலகின் மிகப்பெரிய கோதுமை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி செய்யும் நாடுகளாகும். இங்குள்ள பிரேரி புல்வெளிப் பகுதிகள் உலகின் ரொட்டிக்கூடை என்று அழைக்கப்படுகின்றன. அருணாச்சல பிரதேசத்தில் பிரம்மபுத்திரா ஆறு எந்த மலையிடுக்கு வழியாக இந்தியாவிற்குள் நுழைகிறது? ஏ சட்லஜ் சுட்லெஜ். பி சிந்து இண்டஸ். சி திஹாங் திஹங். டி காளி கண்டகி காளி கண்டகி. சரியான பதில் சி திஹாங் திஹங். சரியான விடை சி சோகஸ்மெலி. பிரம்மபுத்திரா ஆறு திபெத்தில் சாம்போ என்று அழைக்கப்படுகிறது. இது அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள திஹாங் என்ற மலை இடுக்கின் வழியாக இந்தியாவிற்குள் நுழைகிறது. வட அமெரிக்க கடற்கரையில் சில குழுக்களால் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட வீடு வகை எது? ஏ இக்லூக்கள் இக்லூஸ். பி மரவீடுகள் லாக் கேபின்ஸ். சி கூடாரங்கள் டீபீஸ். டி களிமண் வீடுகள் அடோபி ஹவுசஸ். சரியான பதில் ஏ இக்லூக்கள் இக்லூஸ். வட அமெரிக்காவின் ஆர்க்டிக் பகுதிகளில் வாழும் எஸ்கிமோக்கள் பனிக்கட்டிகளைக் கொண்டு இக்லூக்களை கட்டுகின்றனர். இவை கடும் குளிரிலிருந்து அவர்களை பாதுகாக்க சிறப்பாக வடிவமைக்கப்பட்டவை. நீர்வாயு வடிவத்திலிருந்து திரவ வடிவத்திற்கு மாறும் செயல்முறையை விவரிப்பது எது? ஏ வீழ்படிவு precipitation. பி ஒடுக்கம் condensation. சி பதங்கமாதல் sublimation. டி ஆவியாதல் evaporation. சரியான பதில் பி ஒடுக்கம் condensation. ஒடுக்கம் என்பது நீராவியாக இருக்கும் வாயு நிலை குளிர்வடைந்து மீண்டும் திரவ நீராக மாறும் செயல்முறையாகும். மேகங்கள் உருவாவதற்கும் மழை பொழிவதற்கும் இந்த ஒடுக்கம் மிக அவசியமான ஒரு நிகழ்வாகும். ஏ வீழ்படிவு என்பது மழை அல்லது பனி பொழிவதை குறிக்கும். பாலன விகிதத்தில் நீலகிரி மற்றும் தர்மபுரிக்கு அடுத்தபடியாக முறையே எந்த மாவட்டங்கள் உள்ளன? ஏ சென்னை மற்றும் மதுரை. பி கோயம்புத்தூர் மற்றும் திருச்சி. சி தஞ்சாவூர் மற்றும் சேலம். டி சேலம் மற்றும் கன்னியாகுமரி. சரியான பதில் சி தஞ்சாவூர் மற்றும் சேலம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக பாலன விகிதம் கொண்ட மாவட்டங்களில் நீலகிரிக்கு அடுத்தபடியாக தஞ்சாவூர் உள்ளது. அதேபோல் தர்மபுரிக்கு அடுத்தபடியாக சேலம் உள்ளது. இந்த வரிசை மாவட்ட வாரியான பாலன விகித புள்ளிவிவரங்களின் அடிப்படையில் அமைந்துள்ளது. பாறைகளின் முக்கிய வகைகள் எத்தனை வகைப்படுத்தப்பட்டுள்ளன? ஏ 3. பி 4. சி 5. டி 2. சரியான பதில் ஏ 3. 2 பாறைகள் அவை உருவாகும் விதத்தின் அடிப்படையில் தீப்பாறைகள், படிவுப்பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகள் என 3 முக்கிய வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. புவியின் மேலோட்டில் காணப்படும் அனைத்து பாறைகளும் இந்த 3 வகைகளுக்குள்ளேயே அடங்கும். நவீன யுகத்தில் உலகளவில் மக்கள் தொகை மறுபகிர்வுக்கு வழிவகுக்கும் நிகழ்வு எது? ஏ கிராமப்புற இடம்பெயர்வு. பி பிறப்பு விகிதங்கள் குறைதல். சி நகரமயமாதல் வேகமெடுப்பது. டி தொழில்துறை வளர்ச்சி. சரியான பதில் சி நகரமயமாதல் வேகமெடுப்பது. 7 நவீன காலத்தில் தொழில் வளர்ச்சி மற்றும் சிறந்த வாழ்வாதாரத்தை தேடி மக்கள் கிராமங்களில் இருந்து நகரங்களுக்கு அதிக அளவில் இடம்பெயர்வதால் நகரமயமாதல் வேகமாக நடைபெறுகிறது. இது உலகளவில் மக்கள் பரவலை மாற்றி அமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நியூஃபவுண்ட்லாந்தின் கிராண்ட் பேங்க்ஸ் எதற்கு ஒரு எடுத்துக்காட்டு? ஏ ஒரு வளமான மீன்பிடி தளம். பி ஒரு கண்ட உயர்ச்சி. சி ஒரு ஆழ்கடல் அகழி. டி குறைந்த சூரிய ஒளி உள்ள ஒரு பகுதி. சரியான பதில் ஏ ஒரு வளமான மீன்பிடி தளம். 1 நியூஃபவுண்ட்லாந்தின் கிராண்ட் பேங்க்ஸ் பகுதியில் வெப்பமான வளைகுடா நீரோட்டமும் குளிர்ந்த லாப்ரடார் நீரோட்டமும் சந்திப்பதால் அங்கு பிளாங்க்டன்கள் அதிகளவில் வளர்ந்து மீன்கள் பெருகுகின்றன. பின்வருவனவற்றில் எது மருத்துவக் கழிவாக கருதப்படுகிறது? ஏ பிளாஸ்டிசைசர்கள் பிளாஸ்டிசைசர்ஸ். பி ஊசி மருந்தூசிகள் ஹைப்போடெர்மிக் நீடல்ஸ். சி கரிமக் கரைப்பான்கள் ஆர்கானிக் சால்வென்ட்ஸ். டி வெடிமருந்துகள் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். சரியான பதில் பி ஊசி மருந்தூசிகள்
ஹைப்போடெர்மிக் நீடல்ஸ். 1. சரியான விடை. ஊசி மருந்தூசிகள் என்பவை மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்படும் கூர்மையான கழிவுகள் ஆகும். இவை நோய்த்தொற்றுகளை பரப்ப வாய்ப்புள்ளதால் உயிரிய மருத்துவக் கழிவுகளாக கருதப்படுகின்றன. சர்வதேச வர்த்தகத்தின் கூறுகள் யாவை? A. இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி. B. வாங்குதல் மற்றும் விற்பனை செய்தல். C. வழங்கல் மற்றும் தேவை. D. உற்பத்தி மற்றும் நுகர்வு. சரியான பதில் A. இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி. 8. சரியான விடை. A. சோகஸ்மெலி. ஒரு நாடு மற்ற நாடுகளுடன் மேற்கொள்ளும் வணிகத்தில் பொருட்களை வாங்குவது இறக்குமதி என்றும் விற்பது ஏற்றுமதி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த இரண்டுமே சர்வதேச வர்த்தகத்தின் அடிப்படை தூண்களாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?